மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு. சுவிஸ் அரசின் அதிகாரிகளுடன் தமிழ் தேசிய தரப்பினர் சந்திப்பு. இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சுவிஸ் அரசின் அதிகாரிகள் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பில் தமிழர் தரப்பின் நிலைப்பாடு தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான புதிய அரசுடன் நடைபெறக்கூடிய பேச்சுக்கள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இந்த சந்திப்பில் சுவிஸ் வெளிநாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் உதவி செயலாளரும் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் தலைவருமான டிம் எண்டலின், இலங்கைக்கான சுவிஸ் தூதுவர் சிரி வோல்ட், இலங்கைக்கான சுவிஸ் தூதரகத்தின் மனித பாதுகாப்புக்கான முதன்மை செயலாளர் ஜஸ்டின் பாய்லட், சுவிஸ் தூதரகத்தின் மூத்த தேசிய திட்ட அதிகாரி சுசந்தி கோபாலகிருஷ்ணன் உள்ளடங்கிய குழுவினர் பங்கேற்றனர். இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன், ப சத்தியலிங்கம் ஆகியோரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டனர். மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி நடத்த வேண்டும். எம். ஏ. சுமந்திரன் வலியுறுத்தல். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த பின் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்கச் செய்வது முக்கியமானதாகும் எனவும் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கு எந்தவொரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு 3 வருடங்கள் வரை செல்லும். எனவே மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் முன்வைக்கலாம். இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது. எனவே மாகாண சபை முறையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்தவொரு தீர்மானத்தையும் இதுவரை எடுக்கவில்லை. மாகாண சபை முறைமை புதிய அரசியல் அமைப்பில் தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமானவை அல்ல. பகிரங்கப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில். கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமானவை அல்ல எனவும் அடுத்த ஆண்டு இன்னும் 300 உரிமங்களை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் மதுபான அனுமதி பத்திரங்களை லஞ்சமாக வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஒவ்வொரு அனுமதி பத்திரத்திற்கும் அரசாங்கம் கட்டணத்தை அறவிட்டுள்ளது. அவை சட்டவிரோதமாக வழங்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை. ஒவ்வொன்றிற்கும் 10, 15, 20 மில்லியனுக்கு விற்கப்பட்டது. நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை. இந்த அனுமதி பத்திரங்களால் அரசாங்கத்தின் வருமானத்தில் 4 - 5 பில்லியன் வரை சேர்த்திருக்கலாம். நான் ஏன் யாருக்கும் லஞ்சமாக கொடுக்க வேண்டும்? இவை எதுவும் இலவசமாக வழங்கப்படவில்லை. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரிமம் பெற சிலரை அனுப்பி வைத்தனர். ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதனால்தான் யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்கவில்லை என்றார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் மோதியதில் பெண் ஒருவர் பலி. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் மோதியதில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்துள்ளதாக வெனப்புவ போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் புலவத்தை சந்தியில் உள்ள பாதசாரி கடவையில் நடந்து சென்ற யாசக பெண்ணொருவர் மீதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் மோதியுள்ளது. உயிரிழந்தவர் 65க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஜீப்பில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் விபத்து தொடர்பில் கஜேந்திரகுமாரின் சாரதியான ஹுனஸ்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக வெனப்புவ போலீசார் தெரிவித்தனர். வடக்கு ஆவா கும்பலின் தலைவர் கனேடிய போலீசாரால் கைது. வடக்கு ஆவா கும்பலின் தலைவர் ஒருவர் கனேடிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 32 வயதான பிரசன்னா நல்லலிங்கம் என்ற சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் ஆவா கும்பல் தலைவனாக செயற்பட்டதாக கூறப்படுகின்றது. இவர் கொலை, கொள்ளை, கூரிய ஆயுதங்களால் தாக்குதல் போன்ற குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவரிடம் மார்ச் மாதம் இளைஞர் ஒருவரை கொன்ற சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர் இவர் எனவும் அவரை கைது செய்ய இலங்கை அதிகாரிகள் தேடி வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று பின்னர் கனடாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் பிரான்சிற்கு குடிபெயர்ந்த சந்தேக நபர் அந்நாட்டிலும் அதே போன்ற கும்பலை உருவாக்கி மோதல்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் இடம்பெற்ற இவ்வாறான மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயம் அடைந்தமை தொடர்பிலேயே குறித்த இலங்கையர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பிரதேசத்தில் 66 மில்லியனுக்கும் மேலாக வீடுகளை உடைத்து நகை மற்றும் பணத்தினை திருடிய திருடன் கைது. 300 தங்கப்பவனுக்கும் மேற்பட்ட நகைகளையும் சுமார் 60 லட்சம் ரூபாய் பணத்தினையும் திருடிய திருடனை கைது செய்துள்ளதாக யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜருள் தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் இன்றைய தினம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் யாழ்ப்பாணம், கோப்பாய், சுன்னாகம், மானிப்பாய் போன்ற போலீஸ் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 2022ஆம் ஆண்டிலிருந்து வீடுகளை உடைத்து நகை மற்றும் பணத்தினை திருடிச் செல்லும் திருடன் குறித்து நாங்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருந்தோம். இது தொடர்பான தகவல்களை திரட்டி குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் திலக்சிய தனபால மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க ஆகியோர் எனது தலைமையிலான குழு ஒன்றினை நியமித்தனர். அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் யாழ் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு அதிகாரிகளை நியமித்து இந்த திருட்டு சம்பவங்கள் குறித்து கணினி மூலமான வரைபடத்தை தயாரித்து அது தொடர்பாக விசாரணை செய்து குறித்த திருடனை கொழும்பில் வைத்து கைது செய்தோம். இவர் சுமார் 2022ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை சுமார் 35க்கும் மேற்பட்ட வீடுகளை உடைத்து களவுகளை மேற்கொண்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஆரம்பத்தில் இருவருடன் இணைந்து திருடி வந்த இவர் பின்னர் தனியாக துவிச்சக்கர வண்டியில் சென்று திருட்டுகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்து திருட்டுகளை மேற்கொண்டு விட்டு அந்த நகைகளை கொழும்பில் விற்பனை செய்து வந்துள்ளார். அந்த வகையில் அவருடன் மேலும் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்து தடுப்பில் வைத்திருக்கின்றோம். இதுவரை யாழ்ப்பாண போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட 12 திருட்டு சம்பவங்கள் குறித்து இவர் தகவல் வழங்கியுள்ளார். அதுபோல் கோப்பாய் போலீஸ் பிரிவிலும் 10க்கும் மேற்பட்ட களவுகள் குறித்து தகவல் தந்துள்ளார். இறுதியாக மேற்கொண்ட 2 திருட்டுகளும் அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இவர் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட களவுகளின் அடிப்படையில் 66 மில்லியன் பெறுமதியான உடைமைகளை திருடியுள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனவே யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்கள் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் போது
திருட்டுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பான தகவல்களை எமக்கு சரியாக வழங்கும் பட்சத்தில் எங்களால் விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றார். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். மன்னிக்கவும், நான் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை. விஜய் குறித்த கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில். வேலூர் நிகழ்வில் கலந்து கொண்ட உதயநிதியிடம் நடிகர் விஜய் பேச்சு குறித்து கேட்டதற்கு, மன்னிக்கவும், நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்றார். அதைத் தொடர்ந்து மன்னராட்சி குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியது தொடர்பான கேள்விக்கு, யாருங்க இங்கு பிறப்பால் முதல்வரானது? மக்களால் தேர்ந்தெடுத்துத்தான் இருக்கின்றோம். மக்களாட்சிதான் நடக்கிறது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசியிருக்கின்றார் என்று ஆவேசமாக கூறினார் உதயநிதி ஸ்டாலின். முன்னதாக சென்னையில் வெள்ளிக்கிழமை நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 2026 வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடும் எச்சரிக்கை. நீங்கள் உங்கள் சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று பேசினார். அதே நிகழ்வில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, புறம்பால் அனைவரும் சமம் என்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியது போல தமிழகத்தை ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். கொள்கை பேசிய கட்சிகள் இதுவரை அம்பேத்கரை மேடையேற்றவில்லை. 2026 தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று பேசியது குறிப்பிடத்தக்கது. திமுகவுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக பேசிய ஆதவ் அர்ஜுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கி திருமாவளவன் அதிரடி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்ததாக தற்பொழுது அறிக்கை வெளியிட்டு அறிவித்துள்ளார். அதாவது, விஜய் கலந்து கொண்ட அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவின் போது ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் 2026 மன்னராட்சி ஒழிக்கப்படும் என்றும், பாஜகவை ஏற்கனவே ஒழித்த நிலையில் அடுத்தது திமுக தான் என்றும், விஜய் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் எனவும், ஒருமுறை வேங்கை வயலுக்கு நேரில் செல்ல வேண்டும் என்றும் கூறினார். அதோடு 2026 தேர்தலில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் கூறினார். அவர் விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கூட்டணிக்கு எதிராக பேசியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளார். அதாவது, கட்சி நலனுக்கு எதிராக செயற்பட்டதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னதாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனாவை கலந்து கொள்ள சொன்னது நான் தான் என்று திருமாவளவன் கூறினார். அதே சமயத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் கூறினார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். சிரிய ஜனாதிபதி அசாத் ஆட்சி வீழ்ச்சி. லண்டன் உட்பட பல நாடுகளிலும் இருக்கும் சிரிய குடிமக்கள் கொண்டாட்டம். கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத் மாஸ்கோ வந்தடைந்ததை ரஷ்ய அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மனிதாபிமான காரணங்களுக்காக ரஷ்யா அவர்களுக்கு புகலிடம் அளித்துள்ளது என கிரெம்லின் மாளிகை தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடான சிரியாவில் 2000 இருந்து ஜனாதிபதியாக பஷர் அல் அசாத் இருந்துள்ளார். அதற்கு முன் 30 ஆண்டுகளாக அவருடைய தந்தை ஹபீஸ் அல் அசாத் ஜனாதிபதியாக இருந்தார். அவரது மறைவை தொடர்ந்து பதவியேற்ற அசாத் தந்தை வழியில் எதிர்ப்பாளர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். கடந்த 2011 அரசுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் உள்நாட்டு போராக வெடித்தது. அரசுக்கு எதிராக பல அமைப்புகள் இணைந்தன. இந்நிலையில் அல் qaeda அமைப்பின் ஒரு பகுதியான
HDS எனப்படும் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் என்ற அமைப்பு தலைமையிலான அரசுக்கு எதிரான ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி படைகள் கடந்த மாதம் 27ஆம் தேதி தீவிர தாக்குதலை தொடங்கின. அலெப்போ நகரை கைப்பற்றிய கிளர்ச்சி படைகள் நாட்டின் 3வது பெரிய நகரமான ஹமாஸ் நகரையும் சுற்றி வளைத்தன. இதனைத் தொடர்ந்து டாரா, குவெனெட்ரா, சுவைதா ஆகிய நகரங்களையும் கைப்பற்றின. எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சி படைகள் நேற்று கைப்பற்றின. தலைநகரை கிளர்ச்சி படைகள் நெருங்கியதை அறிந்த ஜனாதிபதி ஆசாத் விமானம் மூலம் தப்பிச் சென்றார். இதையடுத்து நாட்டின் நிர்வாகம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக கிளர்ச்சி படைகள் தெரிவித்தன. ஆனால் ஆசாத் எந்த நாட்டிற்கு சென்றார் என்ற தகவல் வெளியாகாமல் மர்மமாகவே இருந்தது. இந்நிலையில் ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து தப்பியோடிய ஆசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யாவின் மாஸ்கோவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சிரியாவிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருக்கும் சிரிய குடிமக்கள் ஜனாதிபதி ஆசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்ததை கொண்டாடி வருகின்றனர். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள உமாயாத் சதுக்கம் அப்பகுதி மக்களின் கொண்டாட்டத்திற்கான மையமாக இருக்கின்றது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உடனடி போர் நிறுத்தம், அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வலியுறுத்தல். அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் நேற்று யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட வேண்டும். பல உயிர்கள் தேவையில்லாமல் வீணடிக்கப்படுகின்றன. பல குடும்பங்கள் அழிக்கப்படுகின்றன. இந்த நிலை தொடர்ந்தால் மிக பெரியதாகவும் மோசமானதாகவும் மாறும். எனக்கு புட்டினை நன்கு தெரியும். இது அவர் செயல்பட வேண்டிய நேரம். இதற்காகவே உலகம் காத்திருக்கின்றது என ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். இதுவரை கிட்டத்தட்ட 4 லட்சம் வீரர்களின் உயிர்களை பலிகொண்ட மாஸ்கோவுடனான தனது நாட்டின் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒப்பந்தத்தில் கையிட யுக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஆர்வமாக இருப்பதாக ட்ரம்ப் மேலும் கூறினார். ஜெலன்ஸ்கியும் யுக்ரைனும் ஒரு ஒப்பந்தம் செய்து போரை நிறுத்த விரும்புகின்றார்கள். அவர்கள் 4 லட்சம் வீரர்களையும் இன்னும் பல பொதுமக்களையும் அபத்தமான முறையில் இழந்துள்ளனர் என்று எழுதியுள்ளார். பாரிஸில் உள்ள நோட்டர்டாம் கத்தீட்ரல் மீண்டும் திறக்கப்படுவதையொட்டி ட்ரம்ப் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ட்ரம்பின் அறிக்கை வந்துள்ளது. சனிக்கிழமை இடம்பெற்ற இரு நாட்டின் தலைவர்கள் உடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ள ஒன்று என்றும் மூவரும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டதாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார். இது ட்ரம்புடன் ஜெலன்ஸ்கியின் முதல் நேருக்கு நேர் சந்திப்பு என்பதுடன் நவம்பர் 5ஆம் தேதி நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியின் முதல் சர்வதேச விஜயமாகும். இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.